Watch full episodes on Jio Hotstar. இந்த ஃபுர்ஃபுரி நகர் மக்களே, பிங்கி பேங்கி பாங்கி, ஹாய், ஹலோ, சலாம். நம்மளோட முதல் சந்திப்பு அவ்வளவா நல்லா இல்ல. அதனால நாங்க இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறோம். இன்னையிலிருந்து இந்த நகரே எங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. இன்னையிலிருந்து இல்ல இப்பையிலிருந்து நீங்க எல்லாருமே எங்க பேச்ச கேட்டாகணும். இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஃபுர்ஃபுரி நகரோட ஓனரா ஆக முடியாது. யாரும் உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. ஆமா, யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகே, யுவர் விஷ். கேட்காதீங்க. சொன்னா கேளு, விட்டுடு. என்ன பத்தி உனக்கு தெரியாது. இந்த மாதிரி நான் உங்களை விட மாட்டேன். இப்போ சொல்லுங்க, வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? அநேகமா யாரும் எதுவும் பேச விரும்பல போல இருக்க. இப்ப யாரெல்லாம் எங்க கூட இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் கைய தூக்குங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ உன்னோட கைய தூக்கணும். சீக்கிரம் தூக்குங்க. பெட்டர். இப்ப எல்லாருமே அவங்க விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது தங்கம், பணம், வெள்ளி, இது எல்லாத்தையும் எங்க கிட்ட கொண்டு வந்து ஒப்படைங்க. அதுலயும் முக்கியமா எங்களுக்கு அந்த ப்ளூ டைமண்ட்ஸ் வேணும். அதுக்காக தான் நாங்க இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அந்த பேங்க் எங்க இருக்கு? எனக்கு தெரியும். அப்படியா? அப்ப நீதான் எங்களுக்கு வேணும். வெரி குட், வெரி குட். நீயாவது எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பேங்க்லயும் எவ்வளவு பணம் இருக்கோ எல்லாத்தையும் எங்க கிட்ட கொண்டு வாங்க. ஏன்னா இனிமே அது எங்களுக்கு சொந்தமானது. இனி அது எப்பவும் எங்களுக்கு தான். சாப்பாடு அப்படி வாங்க வாங்க வாங்க. கொஞ்சம் சீக்கிரமா எந்திரடா. கனவு, என் கனவுல நானே என்ன பார்க்க குட்டியா வந்திருக்கேன்டா. அது மட்டும் இல்லடா, நீயும் குட்டியா என்ன பார்க்க வந்திருக்க. இங்க பாரு. என்னது இது? இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? அநேகமா நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன மோட்டோ பாத்திரம்? இது கனவு இல்லையா? இது நாகோதாயா? நான் கசிதராம். இது டாக்டர் ஜட்காயா? அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, உங்களை காப்பாத்த வந்திருக்கோம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த 3 பேர்கிட்ட இருந்து ஃபுர்ஃபுரி நகரை யாருப்பா காப்பாத்துவா? இந்தாங்க இந்த ஸ்ப்ரேவை எடுத்துக்கோங்கப்பா. இதை அடிச்சீங்கன்னா தான் நீங்க சின்னவங்களா மாறி வெளியே போக முடியும்ப்பா. மறுபடியும் இதே ஸ்ப்ரேவை அடிச்சீங்கன்னா பெரிய ஆள் ஆயிரலாம்ப்பா. இங்க பாருப்பா மோட்டு, என் சயின்ஸ் மேல ஆணையா சொல்றேன், நீ என்னையும் ரொம்ப எமோஷனல் ஆக்கிட்டப்பா. ரொம்ப எமோஷனல் ஆக்கிட்ட. ஆனா இப்போ இது எமோஷனல் ஆகிறதுக்கான நேரம் இல்லப்பா. நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா வெளியே போங்கப்பா. வெளியே போய் சிங்கம் சார் கிட்ட உங்க ரெண்டு பேருக்கும் நான் சூப்பர் பவர் ட்ரெஸ் கொடுத்து வச்சிருக்கேன்ப்பா. நீங்க ரெண்டு பேரும் மருந்து சாப்பிட்டுட்டு சூப்பர் வில்லனுங்க கூட சண்டை போடுறதுக்கு சூப்பர் ஹீரோவோட சூட்டை போட்டுக்கிட்டு தயாராயிடுங்கப்பா. அப்புறம் பிங்கி பேங்கி பாங்கிய நீங்க ஒரு வழி பண்ணிடுங்க, புரியுதா? அதெல்லாம் சரி சயின்டிஸ்ட், நீங்களும் எங்க கூட வெளியே வரலாம்ல. அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, விஷயம் இருக்குப்பா. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் இங்க இல்லன்னா அவங்க 3 பேரும் அலர்ட் ஆகி உங்களை தேட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்புறம் உங்களுக்கு தயாராகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது இல்லையா? அதனால நானும் கஜகஜாவும் மோட்டு பத்துலுவா இங்கேயே இருக்கிறோம்ப்பா. அப்படி இருந்தாக்கா அவங்களும் நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் கைதியா இருக்கீங்கன்னு நினைச்சுப்பாங்கல்ல. டாக்டர் ஜட்கா சார், நீங்க சொல்ற இந்த பிளான் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. நாம ரெண்டு பேரும் இப்பவே கிளம்பி ஆகணும். தேங்க்ஸ் மிஸ்டர் ஜட்கா சார். உங்களை மாதிரி நண்பர் கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நன்றிடா நண்பர்களே, நீங்க ஜாக்கிரதையா இருங்க.
டாடா பாய். ஓடியா ஓடியா ஓடியா. ஐயோமா மோட்டு பத்திரம், நீங்க உடனே இந்த கேப்சூலை சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. இனிமே நாங்க தாண்டா. ஒன்னும் ஆகலையே. என்ன பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் இதாங்க, இதை ட்ரை பண்ணுங்க. சூப்பரே. என்னாச்சு? இதை போட்டதுக்கு அப்புறமும் ஒன்னும் ஆகலையா ஐயா? ஒரு நிமிஷம். பம்பிங் ஆரம்பிச்சிட்டேன். ஐயோமா. ஓகே, எனக்கும் இப்போ மோட்டுக்கு இப்ப பாரு எப்படி இருக்கு, கலக்க போகுது. சூப்பர். நம்ம சயின்டிஸ்ட் உண்மையிலே சூப்பர் சயின்டிஸ்ட் பா. அந்த மாத்திரையை போட்ட உடனே எனக்கு அப்படியே சூப்பர்மேன் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. பாத்தியா, எனக்கு இப்போ காத்துல பறக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுதுடா பாத்துலு. இப்ப நான் யாரா இருந்தாலும் எதிர்க்க தயாரா இருக்கேன்டா. பவரை பாத்தியாடா? சூப்பர் பவர். என்னால பறக்க முடியல. இந்த மாதிரி விடுறதெல்லாம் ரொம்ப சக்தியா நம்ப முடியலடா. இந்த சூட் போடுறதும் என்னால பறக்க கூட முடியுதுடா பாத்துலு. இப்ப நான் லேண்டிங்க்கு பிராக்டிஸ் பண்ணா போதும். அடே மோட்டோ, நீ பறந்து ஒண்ணு கீழே வரல, நீ விழுந்து தான் கீழே வந்திருக்க. பவருக்கு வரலாம் ஒண்ணும் இல்ல. உன் ஷூட்ல இருந்த காத்து பூரா லீக் ஆயிடுச்சு, அதனாலதான் இப்படி கீழே விழுந்துட்ட. நீ வேணா பின்னால திரும்பி பாரு. பாரு மோட்டோ. என் சூட் ஆரம்பத்திலேயே பஞ்சர் வேற ஆயிடுச்சா? சரி விடுறா, பிரச்சனையே இல்ல. நாம தான் சூப்பர் பவர் கிடைக்கிறதுக்கு மாத்திரையை போட்டிருக்கோம் இல்ல, அதோட பவர் நிச்சயமா நமக்கு வந்திருக்கும்டா. அதை டெஸ்ட் பண்ண இந்த ராக்கை நான் உடைக்க போறேன்டா. கை வலிக்குதுடா. எந்த பவரும் வரலடா. ஐயோமா, டாக்டர் ஜட்காவோட மருந்தும் சூட்டும் ரெண்டுமே ஏமாத்திருச்சு. அதான் அவர் பேசுறது மட்டும் பெருசா வாயை கிழிப்பாரு. மலைய தோண்டுதா எளிதா வெளியே வந்துச்சு. யா 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 யா. சிங்கம் சார், நேர கட்ட நேரத்துல நீங்க வேற உளராதீங்க. பத்துலு, உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதாடா? எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். ஆனா இப்போதைக்கு நாம ஒரு நல்ல பிளான் பண்ணியே ஆகணும். அதாவது சூப்பர் பவர் கூட நாம மோதணும்னா நாமளும் சூப்பர் பவரோட தான் யோசிக்கணும் மோட்டோ. குட் மார்னிங் மோட்டு பத்லு. நான் நம்புறேன் நீங்க முடிவு பண்ணிருப்பீங்கன்னு. இப்ப சொல்லுங்க சொல்லுங்க, மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு அடங்கி நடக்க போறீங்களா, இல்லன்னா ஜெயிலே இருக்க போறீங்களா? நாங்க என்னைக்கும் உங்களுக்கு துணையா இருக்க மாட்டோம். என்ன நடந்தாலும் சரி. ஆமா ஆமா ஆமா, என்ன நாங்க உங்க கூட சேரவே மாட்டோம். போங்கடா. இருக்காதீங்க. நீங்க 2 பேர் சாதாரணமான ஆளுங்க இல்ல. ஆனா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வீக்னஸ் கண்டிப்பா இருக்கும். எங்க கிட்ட எந்த வீக்னஸும் இல்லையே. டாக்டர் ஜட்காவும் கசிடா ராமும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நாங்க கேள்விப்பட்டோம். இந்த குச்ச பாத்தீங்கல்ல, இந்த குச்ச வச்சு அவங்க 2 பேரையும் எந்த அளவுக்கு அடி அடின்னு அடிக்க போறோம்னா, அவங்கள அங்க அடிக்கிற அடியில உங்க 2 பேருக்கும் இங்க வலி எடுக்கும். இத வச்சு நான் அடிக்க போறேன். அவங்கள அடிக்கிற அடியில நீங்க 2 பேரும் தானா என்னோட அடிமையா இருக்கேன்னு ஒத்துக்க போறீங்க. தேங்க்யூ. நாங்க உங்க 3 பேரையும் சந்திக்க விரும்புறோம். ஓவர். மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் ரொம்ப புத்திசாலிங்க தான். இவ்வளவு நடந்தாலும் கூட உங்க தோல்விய நீங்க ஏத்துக்கல.
நீங்க எங்க 3 பேர் மேலையும் பீரங்கி வச்சு தாக்குனீங்க, ஏவுகணை வச்சு தாக்குனீங்க, துப்பாக்கியால தாக்குனீங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன திட்டத்தோட இங்க வந்து நிக்கிறீங்க? என்ன பண்றது, இதுதான் மோட்டு பத்துலுவோட பழக்கம். நாங்க என்னைக்குமே தோல்வியை ஏத்துக்கவே மாட்டோம். நாங்க என்ன நினைச்சோம்னா உங்க எல்லாருக்குள்ளயும் சூப்பர் பவர் வந்து இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா எப்படி பார்த்தாலும் நீங்க 3 பேரும் மனுஷங்க தானே, அதனால நாங்க உங்க 3 பேரோட இன்னர் பவரை செக் பண்றதுக்காக வந்து இருக்கோம். நீங்க 3 பேரும் எங்க பவர்ஸை சேலஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். என்னது இது? மேடம் இதைத்தான் நாங்க ஸ்லீப் பாம்புன்னு சொல்லுவோம். ஆமா, அதுக்கப்புறம் சூப்பர் வின்னர்ஸுக்கு தூக்கம் வருமா இல்லையான்னு செக் பண்ணவும் ஆசைப்படுறோம். பேங்கி, எனக்கு எல்லாமே மங்களா தெரியுது. என்னால என் கண்ணை திறக்க முடியல. பிங்கி, ஓகே, கண்ணை மூடிடாதீங்க. மோட்டு பத்லு, இதுக்கான பதில உங்களுக்கு கண்டிப்பா தருவோம். நான் இந்த மோட்டு பத்துலுவோட பலத்தை என்னைக்குமே குறைச்சி எடை போடவே கூடாது. காட்டுறா, இப்ப காட்டுறா, உன் பலத்தை காட்டுறா. டேய், ஐயோ பாவம், உங்களால ஒழுங்கா இப்ப நிக்க கூட முடியல, எப்படி பலத்தை காட்டுவீங்க? மோட்டு பத்லு, உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க. எங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க? இது நேரத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். நேத்து உங்க நேரம், இன்னைக்கு எங்களோட நேரம். இன்னைக்கு நீங்க எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. நீங்க எங்க போனாலும் உங்களை நாங்க விடவே மாட்டோம். மோட்டு, ஃபயர் பண்ணு. என் உயிர் நண்பாவுடன் பிற சகோதரா, பத்லுவோட இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. நம்ம மோட்டுவும் பத்லுவும் கலக்கிட்டாங்க. மோட்டு பத்லு தான் நம்ம நகரத்தோட சேவியர்ஸ். மோட்டு பத்லு, நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒரு சில வாட்டி பலத்தை விட புத்தியை தான் யூஸ் பண்ணோன்னு. தேங்க்யூ பாக்ஸர் அண்ணாச்சி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்களே எங்களை வந்து பாராட்டுறீங்கன்னா கண்டிப்பா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பெரிய வேலை தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். மோட்டு பத்லு, இன்னைக்கு நீங்க புத்திசாலித்தனமான காரியத்தை பண்ணிருக்கீங்கன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. தேங்க்யூ. வெல் டன். கஜ கஜா, அவங்க 3 பேருக்கும் மயக்கம் தெளிஞ்சு முடிப்பு வருதுயா. இப்ப அந்த செயின் அவங்க உடைக்க போறாங்கயா. அட இல்லப்பா, அந்த செயின்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்பெஷல் ஸ்டீல்ஸால செஞ்சிருக்கேன்ப்பா. ஐயோமா, இவ்வளவு ஸ்ட்ராங்கா தயார் பண்ண ஸ்பெக்ஸ கூட உடைச்சிட்டாங்க. ஓடு முதல்ல, இப்ப நம்ம என்ன பண்றது? சொல்லுங்க, என்ன பண்றது? நீங்க எல்லாரும் ஓரமா போங்க. எல்லாரும் ஓரமா போங்க. சொன்னா கேளுங்க, சீக்கிரம் ஓரமா போங்க. ஓடுங்க, சீக்கிரமா ஓடுங்க.
சீக்கிரம் இங்க ஓடுங்க. உங்க உயிரை காப்பாத்துங்க. ஓடிடுங்க ஓடுங்க. நில்லுப்பா எங்க போயிட்டு இருக்கு என்னைய கூட்டிட்டு போங்க நானும் வரேன் எங்க போயிட்டு இருக்கீங்க? போட்டு பத்லு எங்க தப்பிச்சு விட பாக்குறீங்க? இந்த மொத்த ஆட்டமும் உங்க 2 பேருக்காக மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. பிக்கி, இவங்க 2 பேரும் இழுத்துட்டு வா. ஹலோ மோட்டு போத்லு, உங்களோட இந்த பொது கூண்டு எப்படி இருக்கு? இப்ப நாங்க இந்த உலகத்தையே எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறோம். அதுக்கப்புறம் நீங்க சூப்பர் ஹீரோ இல்ல, நாங்க தான் சூப்பர் ஹீரோங்கிறத நாங்க நிரூபிச்சு காட்ட போறோம் பாருங்க. நீங்க சூப்பர் ஹீரோ கிடையாது, நீங்க எல்லாரும் சூப்பர் வில்லன். நீங்க கடைசி வரைக்கும் வில்லனா தான் இருக்க போறீங்க. இவ்வளவு பண்ணியும் உங்க திமிரு இன்னும் அடங்கலல்ல. நீங்க 2 பேரும் எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்காத வரைக்கும் இந்த கூண்டுக்குள்ள உங்க ஆயுசுக்கும் இருந்து ஆகணும். அது மட்டும் இல்ல, இந்த கூண்டுக்குள்ள இருந்து உங்களை யாராலையும் வெளியில எடுக்க முடியாது. இந்த உலகத்துல பல நாடுகள் எங்களோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்காத உங்களோட நிலைமை ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது பாருங்க. என் கனவு நிறைவேற போகுது பாருங்க. ஜானாக போறான், ஜானாக போறான், ஜானாக போறான். தங்கச்சிக்க தங்கச்சிக்க தங்கச்சிக்க. அந்த மோட்டு பத்ருவால நம்ம உடம்புல பலம் குறைஞ்சிடுச்சுங்கிறது தெரியுது. சரி பண்ணி ஆகணும். வேற ஏதாவது தூக்க மாத்திரையை கொடுத்து நம்மள தூங்க வைக்க முடியும். அதனால நம்ம எப்படியாவது முழு பவர் அடைஞ்சாகணும். பிங்கி, பாங்கி, ரெடி? ரெடி. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த உலகத்துக்கு சூப்பர் வில்லன்ஸ் ஃபார் மாஸ் பெரிய கலக்கத்தை உண்டாக்கி இருக்காங்க. எந்தெந்த நாடுகளை அவங்களுக்கு அடிமையாகி இருக்க மறுக்கிறாங்களோ அந்தந்த நாடுகளை அவங்க அழிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பேரழிவை ஏற்படுத்துறத நீங்களே பாருங்க. இந்த உலகம் இப்ப நம்மளோட காலுக்கு அடியில இருக்கா. இப்ப நம்ம அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஹெட் குவார்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அந்த இடத்துக்கு யாருமே வந்து நம்ம மேல தாக்குதல் பண்ண முடியாதபடி அது இருக்கணும். பாஸ் பாஸ், அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்க பாஸ். இங்க பாருங்க பாஸ், எப்படி பல பலன்னு மின்னுது பாருங்க. ஜோ, குட் ஒர்க். தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ. நீ இப்ப போய் அந்த மோட்டு பத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வா. அவங்களோட வில் பவரை எப்படியாவது உடைக்க முயற்சி பண்ணு. ஓகே பாஸ். நில்லுங்க பாஸ், நானும் வரேன். அந்த முட்டாளுங்க இப்பவும் இந்த ஸ்லீப்பிங் பாம்ஸால நமக்கு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறாங்க. என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, இட்ஸ் டைம் டு ஸ்லீப். ஃபயர் தொடர்ந்து ஃபயர் பண்ணிட்டே இருக்க போறேன். டன்னு. தன்தனக்கா தன். ஓய்.
கச்சா கச்சா உங்க ஸ்லிப் பாம்போ என்னையா ஸ்டாப் போட்டு உரியற மாதிரி உறிஞ்சிட்டாங்க இன்னும் ஃபயர் பண்ணுங்க. உங்களால மோட்டோ பட்லுவை விடுவிக்க முடியாது. மன்னிப்பு கேளுங்க, தலை வணங்கி மன்னிப்பு கேளுங்க. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இவங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்கப்பா. இனிமே நம்மளால இவங்கள தோக்கடிக்கிறது கஷ்டம்ப்பா. சாரி சாரி, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க தோல்வியை ஒத்துக்கிட்டோம். இனிமே நாங்க உங்ககிட்ட எப்பவுமே மோதவே மாட்டோம் சார். என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இங்கி பேங்கி பாங்கி வாழ்க. இங்கி பேங்கி பாங்கி வாழ்க. தப்பிச்சு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.